இதில் வந்து 2 விதமான கர்மா இருக்குது. ஒன்று வந்து சஞ்சித கர்மா, ஒன்று வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம். எத்தனையோ ஜென்மங்களில் நான் செஞ்ச கர்மா எல்லாம் காசல் பாடி, காரண உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆகாஷிக் ரெக்கார்ட். ஆகாஷிக் ரெக்கார்ட்னா என்ன? நான் எந்தெந்த கர்மா செஞ்சுருக்கனோ அதெல்லாம் பதிவாகுது. சித்திரகுப்தர் எழுதுவார் பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்ட். இது என்னோட காரண லோகத்தில், காரண உடல்களில் இருக்குது. இதெல்லாம் வந்து கிளியர் ஆகணும். இது கிளியர் ஆகணும்னா ஞானம் வளரணும். எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்குன்னு தெரியல. நிறைய வியாதிகள் இருக்குது என் உடலில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய கர்மா இருக்குன்னு நான் வச்சு உடலை மட்டும் நம்ம வந்து ஒரு மெடிசன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் அதோட சைடு எஃபெக்ட் இன்னொரு இடத்துல வருது, இன்னொன்று வருது, வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கர்மா பேலன்ஸு தீரணும். அது தீரலைன்னா வியாதிகளாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த கர்மா அக்கௌண்ட்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை மாம்சாகாரத்தை ஸ்டாப் பண்ணிடணும். மாம்சம் தின்றதை ஸ்டாப் பண்ணணும், சமைக்கிறத ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா இந்த கர்மா குறையவே குறையாது, இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதாவது பானையில் ஒரு ஓட்டையை போட்டு இன்னொரு பக்கமாக நம்ம நீரை நிரப்பிட்டு இருந்தால் எவ்வளோதான் நிரப்பினாலும் கீழே தண்ணி எப்படி போகுதோ, நம்ம வெஜிடேரியனாக கன்வெர்ட் ஆகலைன்னா பழைய கர்மாவோட புது கர்மாவும் ஆட் ஆகிக்கிட்டே போகுது.